எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேதுபதி, எங்கள் அப்பா பேர் முருகேசன். நாங்கள் வடகால திருவண்ணாமலையில் ஆதிராவிட பொதுமக்கள்லேருந்து பேசுகிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து கோயில்னு ஒன்று இருக்குது, அடைக்கலங்காத ஐயனார் கோயிலில். அந்த கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட தயாரான பொங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 2005 கோர்ட்டில் ஜெயிச்ச ஆர்டர் காப்பி இருக்குது. அதை நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே சப்மிட் பண்ணியிருக்கோம். எல்லா ஆதாரமும் நாங்கள் ரெக்கார்டில் வச்சுருக்கோம். ரெவன்யூ ரெக்கார்டில் கோயில் தான் இருக்குது. மேற்கொண்டு நாங்கள் என்னென்னா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். நேற்று கொடுத்தும் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, கோயிலில் பொங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தாசில்தாரும் டிஎஸ்பியும் எங்களை மிரட்டுறாங்க. கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, கைது பண்ணுவோம், நீங்கள் பொங்க வைக்க உரிமை இல்லை அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்குறோம்னா, எங்களுக்கு பொங்க வைக்க உரிமை இல்லைன்னா அப்படி நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கலெக்டர் தாசில்தார்கிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் அவங்க அதை எழுதி கொடுக்க முடியாது. கோயிலில் சாமி கும்பிடலாங்கிறாங்க, ஆனால் அதை கும்பிட முடியாதுன்னு எழுதி கொடுங்கன்னா அதை எழுதி கொடுக்க முடியாதுன்னு எங்களை இது ஒடுக்குறாங்க. நாங்கள் அதிகாரத்தில் இல்லைங்கிற ஒரு காரணத்தினாண்டி அதிகாரம் வந்து எங்களை ஒடுக்குது. இதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு நாங்கள் இளைஞர்களாக முடிவு எடுத்திருக்கோம். நாங்கள் பொங்க வச்சு சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இந்த போராட்டம் நாங்கள் தொடர்ந்தோம் அப்படின்னா நாங்கள் பூர்ணமருந்து தான் சாப்பிடுவோம். இந்த போராட்டம் இந்திய அளவில் பெரிய பிரச்சனையாக போகும். இதுக்கு எல்லா ஆதரவும் எங்களுக்கு இருக்குது. எல்லா ரெக்கார்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ரெக்கார்டு முறைப்படி நாங்கள் பண்ணுறோம். இந்த ரெக்கார்டை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் ரெவன்யூவில். இது இல்லை, இந்த பிரச்சனை நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனை வெடிக்கும். இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போக நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராட எல்லாருமே ரெடியாக இருக்கோம்.